ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நமக்கு எந்த மனோ பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜெனத் சாப்டர் 72 அண்ட் 73 தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்காத மக்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல போய் பாருங்க. மக்களே, நம்ம வீடியோஸ் நிறைய மக்கள் பார்க்குறீங்க, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். அதே மாதிரி கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. லாஸ்ட் சாப்டர்ல என்ன பார்த்துப்போனா, பியாங் ரொம்ப அழகாய் ரெடியாகி வந்ததை பார்த்த ஹீரோ வந்து அப்படியே ஸ்டன் ஆயிருப்பான். அதோட தான் அந்த லாஸ்ட் சாப்டர் முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த சாப்டர் ஓப்பனிங்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோ பியாங் அப்புறம் அவங்க ரெண்டு பேரோட அப்பா எல்லாம் உட்காந்து பேசிட்டு தான் இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோட அப்பா என்ன கேட்கிறாருன்னா, நீங்க நல்லா தூங்குனீங்களான்ட்டு நம்மளும் கிளானேட்ட கேட்கிறாரு. நேத்து நடந்த விஷயம் வந்து உங்களை தூங்க விடாம வச்சிருக்குமே, அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டோடனே நமக்கும் கிளானேட் வந்து என்ன சொல்றாருன்னா, உங்களோட அக்கறைக்கு ரொம்பவே நன்றி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லாத வேலைன்னு மூஞ்சிக்கு நேராவே சொல்லிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோட அப்பா என்ன சொல்றாருன்னா, என்னால எப்படி அப்படி இருக்க முடியும், அந்த விஷயத்துல நானும் தானே சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நமக்கும் கிளானேட்டை பார்க்கணுமே, அந்த மனுஷன் ரொம்ப கோவப்பட்டு அவர் கையில பிடிச்ச டீ கப்லாம் அழுத்தி பிடிக்கிறாரு. அதுவே உடையிற ஸ்டேஜுக்கு போகுது. ஹீரோட அப்பா என்ன சொல்றாருன்னா, என்னால எப்படி என்னையே வந்து கெஸ்ட் வந்து நல்லா ட்ரீட் பண்றோம்னு சொல்லிக்க முடியும், அதுவும் நீங்க இங்க இருக்கும் போது. சரி, நம்ம இப்ப முக்கியமான விஷயத்தை பேச ஆரம்பிப்போம். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்ட்டு. அப்போ ரெண்டு கிளானேட்டும் பேசிக்கிறத பார்த்தோன்னே ஹீரோ என்ன நினைக்கிறானா, கல்யாண பேச்சுவார்த்தைலாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஆனா இவங்க ரெண்டு பேரும் விட்டா எப்ப அடிச்சுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பர்சனலா ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா, நானும் சரி பியாங்கும் சரி இங்க சும்மா உட்காரத்துக்கு மட்டும் தான் இங்க இருக்கும், அது மட்டும் இல்லாம இப்படியாப்பட்ட ஒரு அட்மாஸ்பியர்ல இவளால எப்படி சாப்பிட முடியுது அப்படி ஹீரோ நினைச்சிருக்கான். அந்த டைம்லயே பியாங்கும் ஹீரோ மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. உடனே பியாங் வந்து வெக்கப்பட்டு தலை குனிறா. அப்ப ஹீரோட அப்பா என்ன சொல்றானா, யாங்சின் வந்து அபிஷியலா அவனுக்கு எப்ப 20 வயசு ஆகுதோ அப்ப அவங்க கு கிளானோட ஹெட் ஆயிடுவான். அப்ப உங்க பொண்ணு இவன் கூட பக்கத்துல இருக்கிறத நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அதை கேட்டோடனே நம்கும் கிளானேட் வந்து கத்த ஆரம்பிச்சாரு. என்னது 20? அதுக்கு இன்னும் நிறைய வருஷங்கள் இருக்கு, அது வரைக்கும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுமா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப பாக்கணும் ஹீரோட அப்பா தலைவன் மிரட்டுற மாதிரி, உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கா அதுல அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப நம்கும் கிளானேட் பார்த்தா அந்த ஆள் வந்து எதுவுமே பேசாம அமைதியாயிடுறாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோ என்ன நினைக்கிறேன்னா, நேத்து நடந்த மாதிரி தான் அப்பாவை எதிர்த்து நம்கும் கிளானேட்டால எதுவுமே பேசவே முடியல. அது மட்டும் இல்லாம இதுல வந்து கான்வர்சேஷன் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு, அனௌன்ஸ்மெண்ட் தான் அதிகமா இருக்கு. இப்ப நமக்கும் கிளைனட் என்ன கேக்குறாருன்னா, சரி ஓகே, அப்ப உண்மையான கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோட அப்பா என்ன சொல்றாருன்னா, உங்க மைண்ட்ல எந்த ஒரு டேட் இல்லைன்னா அடுத்த ஸ்ப்ரிங்ல வச்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்டோடனே நமக்கும் கிளைனட் என்ன சொல்றாருன்னா, எங்க எல்டர்ஸ் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு லெட்டர் அனுப்புறேன்னு சொல்றாரு. அடுத்த பார்த்தா நமக்கும் கிளைனட் தான் காட்டுறாங்க. அந்த மனுஷன் வந்து அவரோட ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு, செம்ம கான்ல இருக்காரு அந்த ஆளு. அவர் அவ்வளவு கோபத்துல இருக்கும்போது கூட அவருக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் வருது. அந்த பிளாஷ்பேக்ல பார்த்தா நம்ம நமக்கும் கிளைனட் வந்து ஒரு சின்ன பையனா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் யார்கிட்டயும் சண்டை போட்டு தோத்துட்டாரு. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோட அப்பாவான கு சியோலன் கிட்ட தான். அப்ப நமக்கும் கிளைனட் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன இன்னமும் அதே கீழ்த்தனமான ஒரு பார்வையில தான் பார்த்துட்டு இருக்க. என் வாழ்க்கையில அந்த நாளை மட்டும் என்னைக்குமே மறக்கவே முடியாது. ஏன்னா அன்னைக்கு தான் நான் அவன்கிட்ட தோத்தேன். அன்னைக்கு இருந்த டைம்ல வந்து எங்க ஏஜ்ல இருந்த மார்ஷல் ஆர்டிஸ்டால யாராலுமே கு சியோலன் அளவுக்கு எனர்ஜி யாராலுமே ரிலீஸ் பண்ண முடியல. ஏன்னா அவன் ரிலீஸ் பண்ண ஹீட் எனர்ஜி வந்து வானத்தையே போய் தொட்டுது. அது மட்டும் இல்லாம அது ரொம்பவே ஹாட்டாவும் ஹீட்டாவும் வந்தது. அதனால யாராலுமே மூச்சு கூட விட முடியல. அன்னைக்கு நானே எனக்கு ஒரு சத்தியம் எடுத்துக்கிட்டேன். என்னன்னா, என்னோட மொத்த யூத்தியுமே ட்ரைனிங்ல மட்டுமே தான் கழிச்சேன். அது எதுக்காக? அவன் ஒருத்தனை தோக்கடிக்கிறதுக்காக. என்ன நம்பனா, நான் ஃபுல் எஃபெக்ட் போட்டா அவனை கண்டிப்பா என்னால் சப்ரஸ் பண்ண முடியும்னு நினைச்சேன். நமக்கும் கிளானட் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்டிருக்கு, உனக்குள்ள ஒரு விஷயம் குறையுதுன்ட்டு. அது வந்து ஒரு பெரியவர் தான் சொன்னார். உடனே நமக்கும் கிளானட் என்ன கேட்கிறானா, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, உனக்குள்ள ஒரு விஷயம் குறையுது, முதல்ல அதை ஃபில் பண்ணு அப்படின்னு சொல்றாரு அவரு. அந்த சொல்ற பெரியவர் ஒன்றும் சும்மான ஆள்லாம் கிடையாது. அவர் வந்து எவன்லி சுப்ரீம், அது மட்டும் இல்லாம 3 சுப்ரீம்ல ஒருத்தர். அப்ப நமக்கும் கிளைனட் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் சொன்ன வார்த்தையை வந்து யோசிச்சு பாக்குறாரு. அவர் என்ன மீன் பண்ண பாக்குறாரு, நான் வந்து அதிகமா கியூ கேதர் பண்ண சொல்றாரு. இல்ல, அவர் வேற எதையோ ரெஃபர் பண்ண பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. கேட்ட கேள்விக்கான பதில் தான் நான் இத்தனை வருஷமும் தேடிட்டு இருக்கேன். இன்னமும் என்னால வந்து இந்த கூக்லானோட ஷேடோல வந்து தப்பிக்க முடியல. அவர் உடனே பிரசன்ட்ல வந்து என்ன யோசிச்சு பாக்குறாருன்னா, ஆனா இப்போ அப்பம் பண்ணது பார்த்தாதுன்னா அவனோட பையனும் வந்து இப்ப என்ன கீழே தான் பாக்குறான் அப்படின்ட்டு ஹீரோ வந்து அட்டாக் பண்ணதை யோசிச்சு பாக்குறாரு. அப்ப நமக்கும் கிளைனட் பாக்கணுமே, அந்த ஆள் வந்து அந்த ஆளுக்கு முன்னாடி இந்த கத்தியை நல்லா பார்த்துட்டு என்ன நினைக்கிறாருன்னா, அவனோட அப்பா அவனுக்கு ஒழுங்கா சொல்லிக் கொடுக்கலனா நான் சொல்லிக் கொடுக்கறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாதுன்னு முடிவெடுக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம சியோல் தான் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா கோல்டன் சியோல் கூட சேர்ந்து. அப்ப கோல்டன் சியோல் என்ன சொல்றனா, நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணு, அது மட்டும் இல்லாம ஸ்வாட் வந்து ரிலீஸ் பண்ற சவுண்டுக்கு ஏத்த மாதிரி நீயே மூவ் பண்ணு அப்படின்னு சொல்றா. நம்ம சியோலும் சரின்னு சொல்லிட்டு அவ கண்ணை மூடிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அவ ஸ்வாட வீச ஆரம்பிக்கிறா. அவ வீசுற பார்த்தா புயலே வரும் போல இருக்கு. அப்படி நம்ம சியோல் பண்ண அட்டாக் மூலமா தரையில இந்த மொத்த புல்லுமே பிச்சிட்டு பறந்துட்டு வெறும் மண்ணு மட்டும் தான் இருக்கு. அப்ப கோல்டன் சியோல் என்ன சொல்றானா, நீ ரொம்பவே இப்ப அற்புதமா பண்ண அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சியோல் வந்து உண்மையாவா அப்படின்னு கேக்குறா. அது கோல்டன் சியோல் வந்து ஆமா நல்லா பண்ண நீ. அப்ப பார்த்தா கோல்டன் சியோல் வந்து ஏதோ ஃபீல் பண்றா. உடனே அவர் நம்ம நார்மல் சியோல பார்த்து நீ அதை ஃபீல் பண்ணியா அப்படின்னு கேட்கிறா. அப்போ பார்த்தா உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அது சியோல் பார்த்துட்டு என்ன சொல்றானா, அது வந்து கெஸ்ட் சாம்பர் பியாங் இருக்கிற இடம். அப்போ கோல்டன் சியோல் என்ன சொல்றானா, எனக்கு என்னமோ தப்பா படுது, நீ உடனே அங்க போ அப்படின்னு சொல்றா. அதுக்கு நார்மல் சியோல என்ன சொல்றனா,
நான் இப்படியே போனேன்னா அவங்க இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் நான் கூக்லானை சேர்ந்த சர்வன்ட்டு. அது கோல்டன் சியோல என்ன சொல்றானா அதுக்கு எங்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நமக்கும் கிளானேட் தான் காட்டுறாங்க. அந்த வேக வேகமா நடந்து போயிட்டு இருக்காரு. அவருக்கு முன்னாடி நம்ம சியோல் வந்துட்டு அங்கே இருங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்டவனே யார் நீ அப்படின்னு கேட்கிறாரு இவரு. இப்போ நமக்கும் கிளானேட் வந்து என்ன சொல்றானா எனக்கு தெரியும் நீ யாருன்ட்டு. நீ அந்த சியோலன் பையன் கூட சுத்திட்டு இருப்பிய அந்த சர்வன்ட் தானே. நீ எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு வேஷம் போட்டு என் முன்னாடி வந்து நிக்கிற. இதை கேட்டவனே சியோலா ரொம்ப ஷாக் ஆயிட்டு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்ட்டு. நமக்கும் கிளானேட் வந்து என்ன கேட்கிறானா உன்னுமே சர்வன்ட் என்கிட்ட என்ன வேலை உன்னை யார் அமைச்சது அப்படின்னு கேட்கிறாரு. சியோல் எதுவுமே பேசாம இருக்கிறத பார்த்தோன்னே அவர் என்ன சொல்றானா உனக்கு எங்கிட்ட எந்த ஒரு பிசினஸ் வழி விட்டு தள்ளி போ. அப்ப பாருங்க அந்த மனுஷன் வந்தால் மொத்தமா அவரோட மின்னல் எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து உண்மையே சர்வன்ட் கிட்ட டீல் பண்ற அளவுக்கு டைம் இல்ல. அப்ப சியோல் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறானா நீங்க இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றா. நமக்கும் கிளானேட்ல என்னன்னு கேட்கிறாரு. அதுக்கு சியோல் என்ன சொல்றானா நான் வந்து உங்ககிட்ட இருந்து கில்லிங் என்ற உணர்ற அதுவும் பெரிய லெவல்ல. அதனால நீங்க எங்க போறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்கிறா. அவ மறுபடியும் சியோல் என்ன கேட்கிறானா நீங்க வந்து உங்களோட கோவத்துல எங்களோட யங் மாஸ்டர் கிட்ட காட்டுறதுக்காக போயிட்டு இருக்கீங்க. இதை கேட்டோடனே நமக்கும் கிளானேட்லாம் செம காண்டாய் மொத்த எனர்ஜிமே ரிலீஸ் பண்றாரு. அவர் ரிலீஸ் பண்ற மின்னல்லாம் வானத்தையே போய் தொடும் போல இருக்கு. அந்த சினாரியோ பார்த்தோன்னே சியோல் வந்து என்ன கேட்கிறானா இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறா. அது கோல்டன் சியோல் என்ன சொல்றானா முதல்ல உன்னோட ஸ்வாட வெளியேடு அப்படின்னு சொல்றா. இப்ப நமக்கும் கிளானேட் வந்து என்ன கேட்கிறானா அந்த கூக்லானை சேர்ந்த அந்த சின்ன பையன் உங்ககிட்டயும் சொல்லியிருக்கானா முதல்ல அவன் வழியில குறுக்க வந்தா இப்ப நீ வரியா அப்படின்னு கேட்கிறான். உடனே அவர் என்ன பண்றாரா ஒரு ஸ்பாட்ல வந்து கையை வச்சுட்டு மொத்த எனர்ஜி ரிலீஸ் பண்ணிட்டு என்ன சொல்றானா நீங்களா என்ன ரொம்பவே வெறுப்பேத்துறீங்க எனக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு. அப்ப மனுஷன் பொறுமையை இழந்து என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்வாட வெளியெடுத்து ஒரு ஸ்லாஷ் ஒன்னு விடுறாரு. அந்த ஸ்லாஷ்ல பார்த்தா மின்னல் எனர்ஜி ஃபுல்லா சியோல பார்த்து போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம சியோல பார்த்தா அவ என்ன பண்றானா அவ ஸ்வாட்ல கை வச்சு ரெடியா தான் இருக்கா. அப்ப கோல்டன் சியோல என்ன சொல்றானா ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி தான் அதே மாதிரி நடந்துக்கோ. அவளை நோக்கி வந்த ஸ்வாட் ஸ்லாஷ் வந்து அவ டைமண்ட் மாதிரி வெட்டிடுறா. இத பார்த்த நமக்கும் கிளானேட்லாம் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. அவளால எப்படி முடிஞ்சது எப்படி என்னோட அட்டாக் வந்து அவ ஈஸியாவே பிளாக் பண்ணா. அப்ப அவர் என்ன கேக்குறானா என்கிட்ட உண்மையை சொல்லு நீ யாரு உனக்கு இந்த அளவுக்கு திறமை இருக்குன்னா நீ கண்டிப்பா ஒரு சர்வெண்டா இருக்க வாய்ப்பே இல்ல. ஆடிசீன்ல என்ன காட்டுறாங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் பிரசன் தான் காட்டுறாங்க. அப்ப ஒரு காட் வந்து நடந்து போய் நீங்க என்ன கூப்பிட்டீங்களா ஓல்டு மேன் அப்படின்னு கேக்குறான். அப்ப உள்ளக்க அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா நீ எப்படி நடந்துட்டு இருக்க அதுவும் இந்த சூழ்நிலையில கூட பார்க்கும்போதே சொல்ல முடியுது அந்த குடும்பத்துக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு. ஆப்போசிட் சோல்ஜர் என்ன சொல்றான் என்ன புரியல அப்படின்னு சொல்றான். உடனே பார்த்தா அவனோட உருவமே மாறுது. மாறிட்டு அவன் என்ன சொல்றானா நான் இத்தனை நாளா பதுங்கி இருக்கிறதுக்காக தான் இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாம இங்க வரதுக்காக எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு சின்ன பையன் உடம்பு சைஸ்ல தான் இருக்கான். இப்போ அவன் என்ன கேக்குறானா சரி சொல்லு இப்ப எதுக்காக நீங்க கூப்பிட்ட அப்படின்னு கேட்கும். அந்த பெரியவர் வந்து நீ டார்க் நைட் பேலஸை விசிட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த சின்ன பையனாட்டு இருக்கவன் என்ன கேட்கிறானா டார்க் நைட் பேலஸ் எதுக்கு இப்ப அங்க அப்படின்னு கேட்கிறான். அந்த பெரியவர் என்ன சொல்றானா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எல்டர் கிட்ட இருந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. இந்த லெட்டர் மட்டும் டார்க் நைட் பேலஸ் கிட்ட கொடுத்துரு. அந்த சின்ன பையன் உடம்புல இருக்க சோல்ஜர் என்ன சொல்றானா ரொம்ப தலைவலிடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லவும் அப்ப அந்த பெரியவர் என்ன சொல்றானா இதுக்கப்புறம் இந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படி சொல்லும் போதே பார்த்தா திடீர்னு அவன் காத்தோட காத்தா கரைஞ்சே போயிடுறான். அப்ப பார்த்தா உள்ள இருந்து அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்றானா அவனுக்கு பவர் கிடைக்கிறதுக்காக என்னெல்லாம் கூட ரீச் பண்ணிருக்கான். நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். அவனோட பேராசை அவன் கண்ணை எந்த அளவுக்கு மறைக்குதுன்னு பார்ப்போம். அவன் தான் கு சாங் ஜோன் ஃபர்ஸ்ட் எல்டர். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம சியோலும் நமக்கும் கிளானேட்டும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சியோலோட திறமையெல்லாம் பார்த்த உடனே மனுஷனுக்கு ஒருமே புரியல என்னடா நடக்குதுங்கன்னு ஷாக் ஆகுறாரு. அப்போ நமக்கும் கிளானேட் வந்து சியோல வந்து விடாம தாக்கிட்டே இருக்காரு. சியோல வந்து கொஞ்சம் கூட கேப் விடாம எல்லாத்தையும் பிளாக் பண்ணி டாட்ஜ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா அந்த பொண்ணோட மூமெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து எம்டினஸ் இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுது. அப்ப நமக்கும் கிளானேட் வந்து என்ன நினைக்கிறாருன்னா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த பொண்ணு நான் பண்ற எல்லா அட்டாக்குமே பர்ஃபெக்ட்டான டைமிங்ல வந்து பிளாக் பண்ணி டாட்ஜ் பண்றா. இந்த கூக்லான சேர்ந்தவங்க சர்வன்ட்ஸ் கூட ஸ்பாட் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்படியே கூக்லானே டீச் பண்ணிருந்தாலும் இந்த பொண்ணால எப்படி என்னோட அட்டாக் எல்லாம் பிளாக் பண்ண முடியுது. அப்ப பார்த்தா நம்ம சியோல் வந்து அவளோட ஸ்பாட வந்து ரெசனன்ஸ் பண்ணிட்டு இருப்பா. இத பார்த்த உடனே நமக்கும் கிளானேட் வந்து ஷாக் ஆயிடுவாரு. நல்லா ட்ரைன் பண்ண மார்ஷியல் ஆர்டிஸ்டால கூட ஸ்பாட் ரெசனன்ஸ் பண்ண சொன்னா அவங்களே திணறுவானுங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ஒரு சர்வன்ட் பொண்ணால இத பண்ண முடியுது. இப்படிலாம் நினைச்சு பார்த்த உடனே சியோல் வந்து அட்டாக் பண்றாரு. அவரும் சியோல் வந்து ஜம்ப் பண்ணி பிளாக் பண்ணி எஸ்கேப் ஆயிடுறா. அவ தப்பிக்கிறத பார்த்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா அவரோட ஸ்பாட்ல மின்னல் பவர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அவ முகத்துல அட்டாக் பண்ண பாக்குறாரு. இருந்தாலும் அவ அதையும் டாட்ஜ் பண்ணிடுறா. பண்ற எல்லா அட்டாக்குமே சியோல் டாட்ஜ் பண்ணுவோம். அவர் என்ன நினைக்கிறாருன்னா இதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் தான் அந்த கிரேட் அஷூஸ் ஸ்கை ஸ்வாட் கிங். என்னால போய் ஒரு வேலைக்கார பொண்ணையா தோக்கடிக்க முடியாது. அப்ப பாக்கணுமே அவர் ரொம்பவே கோவப்பட்டு ரூலர் ஸ்வாட் ஃபார்ம் வந்து ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த மின்னல் வானம் வரைக்கும் போகுது. இத பார்த்தோன்னே கோல்டன் சியோலும் சரி நார்மல் சியோலும் சரி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இதுக்கு முன்னாடி பிளாக் பண்ண மாதிரி இந்த அட்டாக் நீ பிளாக் பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்னவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வைக்கிறாரு. பார்த்தா அடுத்த செகண்டே சியோலுக்கு பின்னாடி தான் இருக்காரு. சியோல வந்து ஃபுல் ஃபோர்ஸ்ல அட்டாக் பண்றாரு. அந்த இடத்துல பெரிய வெடி சத்தமே கேக்குது. ஆனா சியோல அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடுறா. உடனே அவர் என்ன நினைக்கிறானா அந்த பொண்ணு எங்க போனா இவ்வளவு நேரமும் நமக்கும் கிளானேட் கூட சண்டை போட்டது வந்து நம்ம நார்மல் சியோல். இப்ப வர்றது யாருன்னு பார்த்தா வீக் சியோல் டிவைன் பிளேடான கோல்டன் சியோல். அப்ப பார்த்தா ஒரு செகண்ட்ல அந்த ஆளே வந்து திணறிடுறாரு. என்னடா இது அப்படின்ட்டு நம்ம கோல்டன் சியோல் வந்து அட்டாக் பண்ணுவோம். அதை எப்படி அவரும் பிளாக் பண்ணிடுறாரு. கோல்டன் சியோல அட்டாக் வந்து அவர் பிளாக் பண்ணிட்டு என்ன நினைக்கிறாருன்னா என்னடா நடக்குதுங்க இந்த பொண்ணோட ஸ்பாட் ஸ்டைலே வந்து சுத்தமா மாறி போச்சுங்க. கோல்டன் சியோலும் சும்மா இல்லாம என்ன
சொல்றானா, இப்பதான் எனக்கு தெரியுது உன்னோட ஸ்வாட பார்க்கும்போது நான் ரொம்பவே ஃபீல் பண்றேன். ஏன்னா அதுல வெறும் ஒரு எம்ப்டினஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட உடனே நம்குங் கிளானேட்டுக்கு வந்து எவன்லி சுப்ரீம் சொன்னதுதான் ஞாபகம் வருது. உனக்குள்ள ஏதோ மிஸ் ஆகுதுன்னு சொன்னது. இப்படிலாம் நினைச்சு பார்த்துட்டு மனுஷன் செம காண்டாயிராப்புல. உடனே என்ன சொல்றானா, உன்னை மாரி ஒரு கேவலமான சர்வன்ட்லாம் வந்து என்கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. மனுஷன் ஏதோ இது வந்து ஃபுல்லா போர் மாரி நினைச்சிட்டு அப்படியே அட்டாக் பண்றாரு விடாம. நம்ம சியோல தொடர்ச்சி அட்டாக் பண்ணிட்டே தான் இருக்காரு. அப்ப கோல்டன் சியோல என்ன நினைக்கிறானா, இப்ப இவர் யூஸ் பண்றது வந்து நம்குங் கிளான் சேர்ந்த ஸ்வாட் ஸ்டைல். அப்போ நம்குங் கிளானேட் வந்து ரொம்பவே கோபத்துல இருக்கிறத பார்த்து சியோல என்ன சொல்றானா, எப்போ ஒருத்தர் வந்து அவங்களோட பேசிக்க மறக்கிறாங்களோ அப்பயே அந்த ஸ்வாட் ஸ்டைல் வந்து எதுக்கும் பயன்படாது. என்னோட கடந்த காலத்துல வந்து நம்குங் கிளான்ல தான் எவன்லி சுப்ரீம் இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலயே அவர் தான் பெஸ்ட் ஸ்வாட்மேன். ஆனா அப்படி இருந்தும் அவரோட ஸ்வாட் ஸ்டைல் வந்து எதனால அவ்வளவு ரஃபா இருக்குன்ட்டு அவர் கடைசி வரைக்கும் ட்ரைனிங் எடுத்துட்டே தான் இருந்தாரு. இப்படிதான் நம்குங் கிளானை சேர்ந்த ஸ்வாட் வந்து இருக்கணும். இப்படிலாம் யோசிச்ச சியோல் வந்து மறுபடியும் என்ன யோசிக்கிறேன்னா, இல்ல அப்ப இன்னொரு ஆளும் இருந்தாங்க என்னோட கடந்த காலத்துல. அவங்க தான் டிமானிக் பிளேட் எம்ப்ரஸ் ஆன பியாங். என் கடந்த காலத்துல பியாங் கூட சண்டை போடும் போதெல்லாம் அவளோட ஸ்வாட் வந்து எங்க போகணும்னு அதுக்கே தெரியும்ன்ற மாதிரி தான் இருக்கும். நம்குங் கிளானை சேர்ந்த எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டர்ஸால கூட அந்த மாதிரி பண்ண முடியாது. பியாங்கால மட்டும் தான் அந்த மாதிரி பண்ண முடிஞ்சது. இப்படிலாம் நம்ம சியோல யோசிச்சுட்டு இருக்க அந்த டைம்லயே பார்த்தா நம்குங் கிளானேட் வந்து இவளை அட்டாக் பண்றாரு. அப்படி அட்டாக் பண்ணதுல இவ 10 அடி பின்னாடி போயிடுறா. அப்போ கூட இவ எப்படி பிளாக் பண்ணான்ட்டு தான் அந்த ஆள் வந்து கோவத்துல ஏன் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம என்னோட ஸ்வாட் ஏன் உன்னை ரீச்சே பண்ண மாட்டேன்னு அவரோட ஸ்குவாட்ல முழு எனர்ஜி எடுத்துட்டு வந்து ஒரு அட்டாக் பண்றாரு. அப்ப அந்த அட்டாக் சியோல பார்த்து வரும்போது அவ என்ன நினைக்கிறானா, நான் இந்த விஷயத்துக்காக ஆசைப்படல, அவர் எப்படியாச்சும் நான் காம் டவுன் பண்ணணும், அதுக்கு இப்ப என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வழி மட்டும் தான். உடனே அவ அந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணிட்டு என்ன பண்றானா, நம்ம பியாங்கோட ஓன் ஸ்வாட் ஸ்டைல வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா இவ. அப்படி பண்றது மூலமா நம்குங் கிளானேட்டோட எல்லா அட்டாக்குமே பிளாக் பண்ணிட்டு அவர் முகத்துக்கு நேரா போய் ஸ்வாட் நிக்குது. இப்போ அப்ப பாவமே நம்குங் கிளானேட்ட மனுஷன் நில குழஞ்சு போய் தரையில விழுந்துடுறாரு. அப்ப அவர் என்ன கேக்குறாருன்னா, இப்ப நீ பயன்படுத்தின மெத்தட் வந்து நம்குங் கிளானை சேர்ந்தது, உன்னால எப்படி அதை பயன்படுத்த முடிஞ்சதுன்னு கேட்கறதோட இந்த சாப்டர் முடியுது மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு.